அனாவசியமா இந்த மாதிரி என் மேல சந்தேகப்பட்டு இருக்கிறத நிறுத்து. ஒரு விஷயம் உனக்கு ஃபேவரா நடந்தா உடனே சீன் போட ஆரம்பிச்சிருவியா? இப்ப என்ன, இதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா? நீ அதெல்லாம் ஒண்ணு என்கிட்ட கேட்க தேவையில்ல. நீ தேவையில்லாம இந்த மாதிரி டவுட் பட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. இல்ல, எங்க போற? அத கேக்குற ரைட்ஸ் உனக்கு இல்ல. நான் எங்க வேணா போவேன் வருவேன், அது ஏன் இஷ்டம். 4 நாள் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருக்க போறேன். பெரிய புருஷ சிகாமணி மாதிரி நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காத, புரிஞ்சுதா? ஏய், தெரியாத ஊரு, நீ பாட்டு தனியா வெளியே போறன்ற. உனக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒன்னும் ஆகாது, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ண. நீ எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணு, அது உன்னோட சுதந்திரம். அதுல நான் தலையிடல. உன் அம்மா போன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? என்ன உன் கூட இங்க விட்டுட்டு போன் பண்ணி வர நான் எங்க இருக்கேன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களாமா? அதுக்கு பேரு டார்ச்சர் இல்ல, அவங்க உன் மேல வச்சிருக்க அக்கறை. வீட்ல அக்கறைங்கிற பேர்ல தான் எல்லா டார்ச்சரும் நடக்குது. அன்பு அக்கறை எல்லாம் ஒரு லெவலோட நிக்கணும். எல்லாம் மீறினா அது டார்ச்சர் தான். சரி, ஆர்கியூ பண்ண வேண்டாம். நீ எங்க வேணா போ, ஆனா எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. இல்லன்னா நீ அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அது பண்ணு. இது வெளியூர், அதுக்காக தான் சொல்றேன். திரும்ப திரும்ப கேட்காத, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்ல பிடிக்கல. என்ன பிரச்சனை வந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உன் ஹெல்ப் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அப்படியே எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் உயிரே போனாலும் நான் உனக்கு போன் பண்ண மாட்டேன். நீ எனக்காக எதுவும் செய்ய தேவையில்ல. ரேவதி, எதுக்கு இப்படி அபசகுணமெல்லாம் பேசுற? உன் நல்லதுக்காக தானே சொல்றேன். நீ தான் பேச வைக்கிற. இனிமே நான் எங்க போனாலும் எதுவும் கேட்காத.